into 5 300 உன் ஸ்கோர் யோசிச்சு பாரு. இது வரைக்கும் நீ வந்து 240 வாங்கிட்டு இருந்தவங்க 540 வாங்குவீங்க, 300 வாங்கினவங்கலாம் 600 மார்க் வாங்கலாம், 320 வாங்கினவங்க 620 வாங்கினா. சப்போஸ் நீ 350 வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா உன்னால ஈஸியா 650 வாங்க முடியும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஆமாம், ஸோ நீட் வந்து வரப்போது 60 days தான் இருக்குது, கரெக்டாக இல்லையா? வி ஆர் ஒன்லி ஹேவிங் ஹார்ட்லி 60 days. ஸோ இந்த 60 days நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், இதான் பார்த்தோன்னா உன்னோட எண்ட் கேமாக இருக்க போகுது. நீ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீ வந்து 60 daysக்கு அப்புறமேல் உன்னோட செலெக்ஷன் வந்து ஏதாவது ஒரு நல்ல காலேஜில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இல்லை நான் இனிமேல் முன்னாடியே மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக போயிடும், யாராலையும் உன்னை ஹெல்ப் பண்ணவே முடியாது. சரியா? இந்த வீடியோவில் வந்து ஸ்ட்ராட்டஜி அவ்வளோக்கு கொடுக்காம ஸ்ட்ராட்டஜிக்கு நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இது பார்த்தோன்னா பியூர்லி ஒன்று டைம் டேபிளுக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. சரியா? இனிமேல் நீ எவ்வளோ டைம் உட்காந்து படிக்கணும், நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சும்மா கேட்பாங்க. சரியா? லைவ்ல நிறைய டைம் கேட்பாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்கணும்னு சொல்லுங்கள். ஸோ நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் டு பர்சன். பட் நேற்று நைட் கூட நான் ஒரு போல் வச்சேன், நான் ஷெட்யூல் போட்டு கொடுக்கணுமா அப்படின்னா நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆவரேஜ் அணி 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். சரியா? 6க்கு மேலே தூங்கக்கூடாது. 6 o'clock நீ ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு சொன்னால் 6 to 8. ஓகே, 6 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் ஒரு செஷன். ஓகேயா? 6 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் ஒரு செஷன். இந்த ஒரு செஷனில் பார்த்தனா நீ என்ன பண்ணலான்னா ஃபார்முலாவில் ரிவைஸ் பண்ணலாம். ஓகேயா? ஃபார்முலா ரிவைஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா ரிவைஸ் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்க, இந்த 1 hourல வந்து நீ ஃபிசிக்ஸை வந்து ஃபார்முலா மட்டும் ரிவைஸ் பண்ணுறது இல்லாமல் நீ அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எல்லா கான்செப்டையும் படிக்கலாம். ஸோ எந்த புக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபிசிக்ஸ் வாலாவோட 45 days கிராஷ் கோர்ஸ். ஆனால் இந்த 45 days கிராஷ் கோர்ஸ் புக்கை நம்ம வந்து 30 daysல கவர் பண்ணுறோம். சரியா? வீடியோ வந்து எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாரு. டைம் டேபிள் என்னன்னா 6 o'clock to 8 o'clock ஒரு செஷன் வச்சுக்கலாம். 8 to 9 o'clock வந்து நீ சாப்பிட்றது, ஃப்ரெஷ் ஆகுறது எல்லாமே பண்ணிக்கோ, குளிக்கிறது எல்லாமே முடிச்சுக்கோ. இதில் 9லேருந்து 11 o'clock வரைக்கும் உன்னோட இன்னொரு செஷன் 2 hours. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ½ an hour பிரேக் எடுத்துக்கோ. 11:30லேருந்து 1:30 வரைக்கும் உன்னோட ஒரு 2 hour செஷன். ஓகேயா? ஈஸியாக ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் எப்படி ஒதுங்கி போகும்னே உனக்கு தெரியாது. இப்போ பாரு, ஒரு பிரேக் எடுத்துக்கிற, கொஞ்சம் தூங்குற, இல்லை என்னால் முன்னாடி இருக்கிறத முடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட் செஷன் பார்த்தோன்னா 3 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் இது நெக்ஸ்ட் செஷன். கடைசியில் பார்த்தனா 5:30லேருந்து 7:30 வரைக்கும் நெக்ஸ்ட் செஷன். ஃபைனலாக நீ நைட் 9 o'clock உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னு சொன்னால் 9 o'clock நீ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னால் 11 o'clock வரைக்கும் உன்னோட கடைசி செஷன் இருக்க போகுது. ஸோ நீட்டாக பார்த்தோன்னா 12 மணி நேரம் நீட்டாக வந்துருச்சு ஒன் டேல. கரெக்டாக இல்லையா? இது மட்டும் இல்லாமல் நீ எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கணுமா அப்படின்னு கேட்டால் நீ கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி ஆகணும். எதுக்காக எக்ஸ்ட்ரா டைம் அப்படின்னா, அப்பப்போ நீ டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்க, கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த ஃபுல் டெஸ்ட் எழுதுறதுக்கு 3 மணி நேரம் தேவைப்படும். அந்த 3 மணி நேரம் நீ ஒதுக்கி தான் ஆக வேண்டும். ஸோ இதுக்கே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த டைம் எப்படி ஒதுக்குறது? ஒன்றுமே பண்ண வேண்டாம். நீ நல்லா பாரு, நீ என்னைக்கு டெஸ்ட் எழுத போறியோ, அன்னைக்கு இந்த டைம் இருக்கு பார்த்தியா, இந்த 6 to 8 இது வரல நீ கொஞ்சம் 5 o'clock எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அப்போ இங்கே பார்த்தோன்னா உனக்கு ஒரு 1 hour கேப் கிடைக்கும். இங்கே பார்த்தோன்னா ஒரு 1.5 மணி நேரம் பிரேக் இருக்கா, இந்த 1.5 மணி நேரத்துலேருந்து கொஞ்சம் டைம் நீ எடுத்துக்கோ. இங்கே ஒரு பிரேக் இருக்கா, கரெக்டாக இல்லையா? இங்கே ஒரு 1.5 மணி நேரம், இதுலேருந்து 1 hour எடுத்தேன்னா ஈஸியாக உனக்கு ஒரு 3 hour அந்த நாளுக்கு கிடைக்கும். சரியா? சரி, இப்போ ஆக்சுவலாக பார்த்தோன்னா 4 hours ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டாலும் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸ் சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிசிக்ஸ் வந்து இந்த மார்னிங் செஷனில் போடுறேன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா மார்னிங் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கிறது நல்ல டைம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பிரெயின் அப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மார்னிங் இந்த டைமில் நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் வந்து இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் 1 hourக்குள்ள, சரியா, 1 hourக்குள்ள யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் 1 hourக்குள்ளார ஒன்னால ஈஸியாக அந்த எல்லா கான்செப்ட் தியரியாக இருக்கட்டும் இல்லை ஃபார்முலாவாக இருக்கட்டும் படித்து ரிவைஸ் பண்ண முடியும். இது வந்து நீ டெய்லி பண்ணி தான் ஆகணும். எந்த லெசன் எடுக்க போறியோ அதோட ஃபார்முலா ரிவைஸ் பண்ணணும், அதில் இருக்க கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தனா ஒன்றும் இல்லை, நிறைய கொஸ்டின்ஸ் வேணா 45லேருந்து 50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணு.
ஓகே 45லேருந்து 50 கொஷின்ஸ் வரைக்கும் டெய்லி சால்வ் பண்ணு. சரியா? 45 to 50 கொஷின் டெய்லி சால்வ் பண்ணு. இதில் பார்த்தனா ஒரு 40 கொஷின் வந்து ரேண்டமாக ஃபிசிக்ஸ் வாலோட மாடியூல்லே இருக்கும். அந்த மாடியூலுக்கு பின்னாடியே பார்த்தனா என்னோட PYQ கொடுத்துருக்கான். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணுமா? கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வேணும். கட்டாயமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா நியர்லி 10 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 10 கொஷினையும் சால்வ் பண்ணிக்கோ. ஓகேயா? நீ இந்த மாதிரி சப்போஸ் இந்த டைம்லேயே 50 கொஷின் சால்வ் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னால் இந்த 2வது ஸ்லாட் பார்த்தோன்னா உனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? இந்த 2வது ஸ்லாட் உன்னோடது ஃப்ரீ ஆயிரும். சப்போஸ் நீ இங்கேயே டைம் முடிச்சிட்ட அப்படின்னு சொன்னால், இங்கேயே உன்னால் முடிக்க முடியல அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? சரியா? எவ்வளோ முடிச்சிருக்கியோ அதை முடிச்சதுக்கு அப்புறமேல இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனும் இருக்குது. நம்ம டெலிகிராமில் நீ கான்செப்ட் A2K ஜாயின் பண்ணிக்கோ. இல்லைன்னா அது கீழே டிஸ்கஷன் எல்லா லிங்க்கும் டெலிகிராமோட எல்லா லிங்க்கும் நான் கீழே கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ மெயின் டிஸ்கஷன் குரூப்பை நீ ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் நீ சால்வ் பண்ணுறப்ப சரியா மோரல்லஸ் வந்து இந்த டைம் ஷெடியூலில் நான் வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு செக் பண்ணுவேன், இல்லைன்னா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். சரியா? அப்போ 50 கொஷின்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். 50 கொஷின்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபார்முலா எல்லா ஃபார்முலா ரிவைஸ் பண்ணணும். டெய்லி ஃபார்முலா ரிவிஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா ரிவைஸ் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 50 கொஷின் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். சப்போஸ் நீ 50 கொஷின் சால்வ் பண்ணிட்டேன்னா இந்த ஷெடியூல் உனக்கு ஃப்ரீ ஆயிரும். ஆகுமா ஆகாதா? இந்த ஷெடியூல் உன்னோடது ஃப்ரீ ஆயிரும். கரெக்டாக இல்லையா? இந்த ஷெடியூல் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீ டெஸ்ட்டுக்கு ரிவைஸ் பண்ணலாம், ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணலாம், இல்லை நாளைக்கு படிக்க போகிற விஷயத்தை இன்னைக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட முடியுமா முடியாதா? நீ யோசிச்சு பார்த்தனா ஈஸியாக உன்னால் டைமை மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா 50 கொஷின்ஸ் போட போகிற 50 கொஷின்ஸ் இப்போ நீ சால்வ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் உனக்கு 60 மினிட்ஸை தாண்டி எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கக்கூடாது. 60-65 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். சரியா? 70 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. சரியா? அப்படி பார்த்தா கூட உன்ட்ட நியர்லி 45-50 மினிட்ஸ் எம்டியாக இருக்கும். சரியா? அந்த டைமை நீ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஓகே, நாளைக்கு நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் எனக்கு புரியவே இல்லை. அப்போ நீ என்ன பண்ணலாம்? அந்த கான்செப்டோட என்னோட வீடியோ வந்து ஆல்ரெடி யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. அந்த கிராஷ் கோர்ஸில் போய் அந்த வீடியோவை நீ பார்த்துக்கோ. சரியா? வீடியோ எல்லாத்தையும் 2x ஸ்பீடில் பாரு. சும்மா உட்காந்து 1x ஸ்பீடில் உட்காந்து இப்படியே பேசுறதுல கேட்காத. வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக பாரு, உனக்கு புரிஞ்சா போதும். சரியா? முடிஞ்ச 1.5x 2x ஸ்பீடில் பாரு. டைம் வந்து நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ இந்த டைமில் பார்த்தனா சப்போஸ் நீ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு ஷெடியூல்லேருந்து நியர்லி 1 hour ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த 1 hourல என்ன பண்ணலாம்? 1 hourல பார்த்தனா நான் டெஸ்ட்டு கொடுக்குறேன்னா இல்லையா, அந்த டெஸ்ட்டுக்கு 1 hourல சால்வ் பண்ணி பழகு. சரியா? நெக்ஸ்ட் பாரு, ஒரு 1/2 hour மிச்சம் இருக்குது. இந்த 1/2 hourல நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தனா இங்கே வந்து மேபி நம்ம கெமிஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம். இது வந்து கெமிஸ்ட்ரியோட செஷன் வச்சுக்கோ. கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா அகைன் கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு சில பேசிக்கான ஃபார்முலா விஷயங்கள் இருக்கும். இல்லை ஆர்கானிக் இன்ஆர்கானிக் சொன்னால் பேசிக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் 1 hourல நம்ம படித்து முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் 1 hourல பார்த்தோன்னா கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா அகைன் கெமிஸ்ட்ரிலையும் ஒரு 50 கொஸ்டின். இதுக்கும் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் வாலாவோட கிராஷ் கோர்ஸ் 45 days புக் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே டெலிகிராமில் இருக்குது. நீ உள்ளே வந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இதுலேயும் PYQ நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா? PYQ சால்வ் பண்ணிக்கோ. அகைன் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர். சப்போஸ் உனக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் எடுத்து அடுத்த நாளைக்கு நீ இப்போலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? அப்படி இல்லைன்னா இந்த டைமை தான் நம்ம எதுக்கு அலாட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம டெஸ்ட் எழுதுறோம் பார்த்தியா, டெஸ்ட்டில் வந்து நிறைய இது தப்பு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எதனால தப்பாக மார்க் பண்ணுறோம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைம் வந்து இருக்குது. நீ ப்ராப்பராக அங்கேருந்து எடுத்தால் போதும். ஃபைனலாக பார்த்தனா இந்த டைம் வந்து நீ பயாலஜிக்கு வச்சுக்கோ. ஓகேயா? பயாலஜியில் 50 கொஸ்டின் பத்தாது. 1 hour டைம் இருக்குது. சரியா? 1 hourனு சொன்னால் 60 minutes இருக்குது. 60 minutesல ஒன்றால் நியர்லி 70 கொஸ்டின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ண முடியும். 70+ கூட நீ போகலாம். ஓகேயா? ஸோ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி பார்த்தோன்னா ஒரு லெசன், 1 lesson a day, 1 lesson a day. ஓகேயா? ஃபிசிக்ஸ் வால மாடியூலில் வந்து 45 daysல அதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம பார்த்தோன்னா அதை 30 daysலேயே கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும் 30 lessons இருக்குது. கெமிஸ்ட்ரி 30 இருக்குது. பயாலஜியில் மேபி 38 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நாளைக்கு ஒரு லெசனை தரோ பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் 1 month ஸ்ட்ராட்டஜி. சரியா? டெய்லி இதே ஷெட்யூல் ஃபாலோ ஆகும். அகைன் பண்ணி இந்த நைட்டில் பார்த்தோன்னா 2 hours இருக்குது. ஸோ நீ என்ன பண்ணலாம்? சால்வ் பண்ணாத கொஸ்டினை சால்வ் பண்ணி பழகலாம். டவுட் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டேக்கு தேவையானதை இன்னைக்கு படித்து வைக்கலாம்.
எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், திடீர்னு பார்த்தோன்னா 4 5வது நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும், திடீர்னு வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன பிரச்சனை வரலாம். சரியா? அப்போ அன்னைக்கு ஒரு நாள் படிக்க முடியாது. திடீர்னு பார்த்தோன்னா அன்னைக்கு தான் ஏதோ தூரத்தில் இருக்க பெரியப்பாவோட பொண்ணோட அண்ணனோட சின்ன பையனோட தம்பி யாருக்கோ பர்த்டே இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, கண்டிப்பாக போயே ஆகணும்டா கண்ணா, அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி உன்னை இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அன்னைக்கு ஒன் டே வந்து உனக்கு வேஸ்ட் ஆயிரும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போகாத. பட் எஸ் வேறு வழியே இருக்காது. பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னா போய் தான் ஆகணும். அப்படி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நீ முன்னாடியே கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னால் அங்கே உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அது இல்லாமல் பார்த்தோன்னா முன்னாடியே நீ கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் டெஸ்ட் வைக்கிற அன்னைக்கு ஒன்னால் 3 hour வந்து அந்த டெஸ்ட்டுக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஓகேயா? டெஸ்ட் கொடுத்தா மட்டும் பத்தாது, நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். கொஷின் டெஸ்ட் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணணும். ஒரு டெஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணணும். ஏன் நம்ம இந்த இடத்துல தப்பு விட்டுருக்கோம், இந்த இடத்துல நம்ம எப்படி கரெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுக்கு இந்த இடத்துல தப்பாகுது, அந்த தப்பு ஆகவே கூடாது. ஒரு டெஸ்ட்டை ஒரு தடவை மட்டும் எழுதாத, 2-3 தடவை எழுது. சப்போஸ் உனக்கு நீ வந்து டெஸ்ட் எழுதுறப்போ ஒரு கொஷினுக்கு ஆன்சர் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அதே கொஷினில் உட்காராத, டைம் வேஸ்ட் பண்ணாத. நம்மளுக்கு கற்றுக்கிறதுக்கு தான் இப்போ டைம் இருக்குது. சரியா? அப்போ முடியலன்னா அது விட்டுரு, அது சொல்யூஷன் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் திரும்பி அதே கொஷின் ட்ரை பண்ணலாம். ஓகே? ஸோ இவ்வளோ தானே சொல்ல வந்தது. ஸோ இதான் உன்னோட ஸ்ட்ராட்டஜி பிளானாக நான் கொடுக்குறது. ஓகே? ஸோ நியர்லி வந்து 12 hour நம்ம டெய்லி படித்து தான் ஆகணும். ஸோ 12 hour சார் எல்லாருமே 12 hour படிக்க மாட்டாங்கல்ல, அப்போ எல்லாருக்கும் செலெக்ஷனும் ஆகாது தானே. யார் 12 hour அதை விட அதிகமான டைம் ப்ராக்டிஸ் பண்ணவங்களும் கண்டிப்பாக உங்கள் செலெக்ஷன் ஆகும். சரியா? எனக்கு வந்து 12 hour வந்து கஷ்டம் சார், அப்போ உன்னோட செலெக்ஷனும் கஷ்டம் சார், தெரிஞ்சுக்கோ. ஸோ PYQ வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரியா? இனிமேல் போய் NCERT புக்கை தூக்கிட்டு வச்சு உட்காராத. சரியா? எல்லாத்துக்குமே கட் ஷார்ட் நோட்ஸ் தான். ஃபுல்லாக உட்காந்து இனிமேல் எல்லா கான்செப்டும் தெளிவாக படிப்பேன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு டைம் கிடையாது. ஸோ இனிமேல் நீ ப்ராப்பராக யோசிச்சுப்பார். வந்துட்டு எத்தனை டேஸ் இருக்குது, 60 days இருக்குது. 60 days நீ ஒன் டேல ஒரு கரெக்டாக கொஷினை மட்டும் மார்க் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஒன் டேல ஒரு கரெக்ட் கொஷின், சப்போஸ் நீ எக்ஸாமில் போயிட்டு ஒரு கரெக்ட் கொஷினை தப்பாக மார்க் பண்ணனா -1 மார்க் வருமா வராதா? -1 மார்க் வரும். இப்போ போயிட்டு நீ அந்த கொஷினை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன்னா +4 வரும். அப்போ டோட்டலாக எவ்வளோ மார்க் நீ கெயின் பண்ணியிருக்க? 5 மார்க் கெயின் பண்ணியிருக்க. கரெக்டாக இல்லையா? 5 மார்க் நீ கெயின் பண்ணியிருக்க. சார் -1 +4 3 தானே. நெகட்டிவ் மார்க்கிங்க -1 ஆகிக்கிட்டு இருந்துச்சு அவன் ஸ்கோரில். கரெக்டாக இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ 12 மார்க் வாங்குறேன்னு வச்சுக்கோ. இதில் வந்து நெகட்டிவ் 1 மார்க் நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீ 11 மார்க் தான் வாங்குவேன். கரெக்டாக இல்லையா? பட் சப்போஸ் நீ 12 கூட ஒரு கொஷினை கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அப்படின்னு சொன்னால் உன் மார்க் 16. அப்போ நீ எவ்வளோ மார்க் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க? 5 மார்க் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம தப்பாக மார்க் பண்ண ஆன்சர் எத்தனையோ ஆன்சர் இருக்கும். கரெக்டாக இல்லையா? உங்கள் ஸ்கோர் எவ்வளோ வருது? ஒரு 240 வருதுன்னு வச்சுக்கலாமே. 240 300. சரியா? 320 இதான் உன் ஸ்கோர்னு வச்சுக்கோ. ஏன்னா தப்பான ஆன்சர் நிறைய மார்க் பண்ணியிருப்பேன். இனிமேல் நீ ஒரு நாளைக்கு ஒரு கரெக்டான ஆன்சரை மார்க் பண்ணால் கூட, ஒரு நாளைக்கு ஒரு கரெக்ட் ஆன்சர் மார்க் பண்ணால் கூட ஒரு கொஷினுக்கு 5 மார்க்கு. 30 நாள் இருக்கு, 60 நாள் இருக்குது. 60 × 5 300. உன் ஸ்கோர் யோசிச்சு பாரு. இது வரைக்கும் நீ வந்து 240 வாங்கிட்டு இருந்தவங்க 540 வாங்குவீங்க. 300 வாங்கினவங்கலாம் 600 மார்க் வாங்கலாம். 320 வாங்கினவங்க 620 வாங்கினா, சப்போஸ் நீ 350 வாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் ஒன்னால ஈஸியாக 650 வாங்க முடியும். ஜஸ்ட் 1 question a day. இது வரைக்கும் நம்ம தப்பாக மார்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு கொஷினை இனிமேல் நம்ம கரெக்டாக மார்க் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு கொஷினாக சேர போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வரைக்கும் வந்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஃபுல்லாக தப்பாகவே படிச்சேன்னு வச்சுக்கோமே. இனிமேல் பார்த்தீங்கன்னா நான் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ரிவைஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோ. ஒன் டேல நான் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஃபுல் லெசன் ரிவைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இனிமேல் நான் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். அப்போ ஒரு கொஷின் எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு, ஒரு கொஷின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 5 மார்க் போனஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ ஆல்ரெடி வாங்கின மார்க்கில் 5 மார்க் போனஸ். ஜஸ்ட் திங்க் ஆஃப் திஸ். நீ பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு நீ 5 மார்க்காக, அதாவது ஒரே ஒரு கொஷின், ஒரு நாளைக்கு ஒரு கொஷினை நம்ம கரெக்டாக பண்ண போகிறோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தோன்னா நீட்டில் அந்த ஒரு கொஷின் எது நம்மளுக்கு தெரியாது. பட் மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் வந்து அந்த 50 கொஷினில் ஒரு கொஷினாக வரதுக்கு வாய்ப்பு, ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. அதுக்காக ஃபிசிக்ஸில் டெய்லி 50 கொஷின், கெமிஸ்ட்ரி டெய்லி 50 கொஷின், பயாலஜி டெய்லி 100 கொஷின் சால்வ் பண்ணணும். டெய்லி. ஓகே?
ஸோ டைம் டேபிள் இதுதான் நான் கொடுத்துருக்கேன், இதான் என்னோட டைம் டேபிளாக இருக்கும். இதில் பார்த்தோன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீயா அங்கே இங்கேன்னு ஒதுக்கிக்கோ, சரியா? ஸோ 6 o'clock வந்து ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 9 to 11 வரைக்கும் உன்னோட 2வது செஷன் இருக்கும். 11:30 1:30 வரைக்கும் 3வது செஷன், 3 5 வரைக்கும் 4வது செஷன், சரியா? ஸோ இந்த செஷனில் வந்து எல்லாம் இன்ட்ராக்டிவாக இருக்கணும், சரியா? இன்ட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் நீ எதுவுமே பேச மாட்டே இருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டுமாச்சு அனுப்பிவிடு. டெலிகிராமில் தான் டிஸ்கஷன் வைக்க போகிறோம். டிஸ்கார்ட் வந்து அந்தளவுக்கு நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியல, அதான் பிரச்சனையே. மேபி வந்து எல்லாரும் ஃபியூச்சரில் டிஸ்கார்ட் ஓகே அப்படின்னு சொன்னால் டிஸ்கார்ட்டில் கூட ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். ஆல்ரெடி சேனல் இருக்குது, அது இப்போதைக்கு வந்து இதில் கூட பார்த்துக்கலாம், சரியா? ஸோ ஃபிசிக்ஸில் வந்து என்னால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி நீங்களே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம பிரஹான் மேம் இருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மேம்கிட்ட கூட சொல்லுங்கள். அவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதுக்கு வீடியோ போட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பயாலஜிக்கு ஆன்சர் கீ இருந்தாலே போதுமானது, நீயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம், கரெக்டாக இல்லையா? அப்போ இனிமேல் பார்த்தனா சப்போஸ் நீ வந்து அந்த 50 கொஸ்டின் மார்க் பண்ணுற பற்றியா, மார்க் பண்ண பத்தாது, அதை உட்காந்து செக் பண்ணணும். ஓஹோ இந்த கொஸ்டின் ஏன் தப்பாச்சு அப்படின்ட்டு, ஓகே? அதே மாதிரி வந்து OMR ஷீட் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் சொல்லி OMR ஷீட் ஒரு 100 200 ரூபாய்க்கு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோ, ஓகே? 100 200 ரூபாய்க்கு OMR ஷீட்டை ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோ, இதுதான் நான் சொல்லுவேன், புரியுதா? ஸோ எதுக்காக அப்படின்னா டெய்லி இனிமேல் OMRல நீ டவுன்லோட் பண்ணி பழகி தான் ஆகணும். இது வரைக்கும் சும்மா டிக்கு கொடுத்தோன்னே ஆன்சர் போகிற மாதிரிலாம் இருந்துச்சு, அது வேண்டாம். நீ OMRல ரவுண்ட் பண்ணி தான் ஆகணும், சரியா? ஸோ இப்போ வந்து ஜெராக்ஸ் கடையும் ஓப்பன் ஆயிடுச்சு. நீ சும்மா நெட்டில் போட OMR ஷீட் அப்படின்னு சொன்னால் அந்த ஷீட் வந்துடும். அதில் இப்போலேருந்து நீ உருண்டை போட்டு பழகு. டெய்லி 60 நாளைக்கு நீ அந்த உருண்டை போட்டு பழகினாலே உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, பட் அது மார்க் பண்ணுறப்ப தப்பாக மார்க் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணோம்னா இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் நம்மளோட டெய்லி ஷெட்யூல் பிளான், ஓகே? ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் கொடுத்துருக்க கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோ. நம்ம பெருசாக ஒன்றுமே பண்ணல, ஃபிசிக்ஸ் வாலோட மாடியூலில் ஃபுல்லாக முடிக்க போகிறோம். ஃபிசிக்ஸ் வாலோட மாடியூலில் ஃபுல்லாக முடிக்க போகிறோம், சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். ஸோ மேபி நீ என்ன பண்ணலன்னா 10 கொஸ்டின் ஆஃப் டைப் ஏ, 20 கொஸ்டின் ஆஃப் சரி வெயிட் பண்ணு, 15 கொஸ்டின் ஆஃப் டைப் ஏ, 20 கொஸ்டின் ஆஃப் டைப் பி, 15 கொஸ்டின் ஆஃப் PYQ அப்படின்னு போட்டால் கூட உனக்கு மொத்தம் 50 கொஸ்டின் வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா PYQல கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப நீ வந்து டைப் ஏலையோ டைப் பிலையோ டைப் 1 டைப் 2ல இன்னும் கொஞ்சம் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ புக் வந்து எல்லாமே அவைலபிள் பண்ணி வச்சிருக்கேன், நீங்கள் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணு. இன்னும் இனிமேல் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லி அவங்களை ஜாயின் பண்ண வை, ஷேர் பண்ணு சேனலை பற்றி. ஸோ அப்போ தான் அவங்க ஜாயின் பண்ண முடியும், கரெக்டாக இல்லையா? டெஸ்ட் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ டெஸ்ட்டில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். டெஸ்ட்டையும் அனலைஸ் பண்ணும். டெஸ்ட் எப்போ அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இந்த டைம் நீ வெட்டியாக இருக்க பற்றியா, இந்த நடுவில் 1.5 மணி நேரம் இந்த டைமில் உட்காந்து நீ டெஸ்ட்டை வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். முடிஞ்சால் நீ அந்த டெஸ்ட்டை வந்து திரும்பி எப்பயாவது ஃப்ரீ டைமில் திரும்பி எழுதி பார்க்கணும், சரியா? ஸோ ஃப்ரீ டைம் வந்து நீயா தேடி 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 எடுக்கணும், சரியா? ஸோ படிச்சுக்கிட்டே இரு. ஆல் த வெரி பெஸ்ட்.